ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்று பார்ப்பது பிரெட் ஸ்ப்ரிங் ரோல். பிரெட் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்வது என்று நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். இந்த ஆப் இப்போது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை நாம் வாங்கிக் கொள்ளலாம். பிரெட் ஸ்ப்ரிங் ரோல் செய்வதற்கு நாம் 4 துண்டு பிரெட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பிரெட்டை சிறிது சிறிதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நாம் மிகவும் தூளாக ஆக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இப்போது 3 உருளைக்கிழங்கை வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வேக வைத்த உருளைக்கிழங்கை நன்றாக மசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் பிரெட் கிராம்ஸ் எடுத்ததில் பாதியை இதில் கொட்டி சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் இதில் சிறிதளவு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். சிறிதளவு கேரட்டையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போது இதற்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் நன்றாக பிசைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை நாம் தண்ணீர் ஊற்றி நன்றாக கரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் அடுப்பை பற்ற வைத்து அடுப்பில் ஒரு கடாய் வைத்து கடாயில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் நன்றாக கொதிக்கும் வரை காத்திருக்க இப்போது நாம் பிசைந்து வைத்துள்ள பிரெட் கிராம்ஸை நாம் ரோலாக சிறிது சிறிது உருண்டையாக உருட்டி ரோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ரோலை கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி பிரெட் கிராம்ஸிலும் சேர்த்து ஒரு கோட் பண்ண பிறகு அதை நாம் எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுப்பை மிதமான தீயில் வைத்து வேகும் வரை வெயிட் பண்ணி நாம் எடுக்க வேண்டும். அவ்வாறு நாம் எடுத்தால் நமக்கு தேவையான பிரெட் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. இவ்வாறு நாம் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தால் குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள்.